ஆசியான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் நரேந்திர மோடி அரசு எடுத்த முடிவு சரியானதே. பொருளாதார நிபுணர்கள் பாராட்டு. RCEP ஒப்பந்தம் என்பது மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய 10 ஆசியான் நாடுகள் மற்றும் இந்தியா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா, நியூசிலாந்து ஆகிய 6 நாடுகள் என மொத்தம் 16 நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தகத்தை ஏற்படுத்தும் ஓர் ஒப்பந்தம். ஒருங்கிணைந்த பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்ற இந்த ஒப்பந்தத்தால் 16 நாடுகளுக்குள் வரியில்லாமல் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ள முடியும். சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் மேற்கொண்ட 16 நாடுகள் கலந்து கொண்ட RCEP இறுதிக் கூட்டம் நடைபெற்றது. அப்போதுதான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகிக் கொண்டது. மற்ற 15 நாடுகள் வரியில்லா வர்த்தகத்திற்கு உடன்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொண்டதால் நல்ல வாய்ப்பை இந்தியா நழுவவிட்டுள்ளது என்றுதான் பலர் நினைத்தனர். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா சேராமல் விலகியதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது சீன பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டாம் என்று நினைப்பதுதான் இந்திய தரப்பில் கூறப்பட்டது. சீனா மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் மிக அதிகமாக உற்பத்தி செய்யும் பால் பொருட்களும் விவசாய விளைபொருட்களும் சிறு கைவினை தயாரிப்பு பொருட்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தால் நம் நாட்டிற்கு தங்கு தடையின்றி உள்ளே வந்துவிடும். இதனால் நம் நாட்டு கிராமப்புற உற்பத்தி பொருட்களின் தேவை நகர்ப்புறங்களில் குறைந்துவிடும் என்று சிந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி சென்ற ஆண்டே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் விலகியதை அப்போது நம் நாட்டு பத்திரிகைகளும் பொருளாதார நிபுணர்களும் பாராட்டினர். ஆனால் இந்த அமைப்பில் உள்ள நாடுகள் தொடர்ந்து இந்தியாவை வற்புறுத்தி வந்தன. இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு கூடுதல் சலுகைகள் தருவதாகவும் வாக்களித்து இந்தியா தனது நிலையிலிருந்து மாறாமல் காணொலி வாயிலாக இந்த ஒப்பந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இந்த ஆண்டும் ஒதுங்கியது. இதற்கு இந்தியா கூறும் காரணம், நமது உள்நாட்டு உற்பத்தி அனைத்து துறையிலும் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் ஏற்றுமதிக்கு ஆசைப்பட்டு அதற்கு பதிலாக மற்ற நாடுகளின் இறக்குமதியை தடையில்லாமல் அனுமதித்தால் தனது நாட்டின் கிராமப்புற பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் என்று கூறுகிறது. மேலும் இந்த அமைப்பின் கீழ் உள்ள மற்ற நாடுகள் தங்கள் மொத்த உற்பத்தியில் 30% ஏற்றுமதி செய்கின்றன. ஆனால் நம் நிலை தொடர்ச்சியாக அவ்வாறு இல்லை. அதே சமயம் நம் ஏற்றுமதி பொருட்களுக்கு அங்கு கிடைக்கும் தற்போதைய விலை மிக குறைவாகும். நமக்கு ஏற்றுமதியும் வேண்டாம் இறக்குமதியும் வேண்டாம் என இப்போதுள்ள கொரோனா சூழ்நிலை மற்றும் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடும் இந்தியா எடுத்துள்ள முடிவு சரியானது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர்.